அண்ணாமலை போட்டு எனக்கு நிறைய அண்ணாமலைகள் அங்கே எனக்கு வேண்டியவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு. நானும் நேற்று தான் பார்த்தேன், உங்கள் தொலைக்காட்சியில் வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கப்போ தான் தகவலையும் பார்த்தேன். அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது, அதுக்கெல்லாம் பதில் எதிர்பார்க்காங்க. அவர் ஏதோ ஆர்வத்தில் வச்சுருக்காரு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் பொதுக்குழுவில் பேசுவது தான் எங்கள் நிலைப்பாடு. அதுபோல் ஒரு நான் இணையப் போகிற கூட்டணிக்கு தலைமை தாங்குபவர்கள் தான் அறிவிப்பது தான் முறையாக இருக்கும். அவர்கள் அறிவிப்பார்கள், உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். அதுக்கு மேலே என்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் வார்த்தை கொடுத்து விட்டால் அதில் நிற்பேன். அது மாதிரி நான் ஒரு கூட்டணிக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையில் நான் நிற்பேன் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் நான் பொறுமை காக்கிறேன். என்னால் அறிவிக்க வேண்டியவர்கள் அவர்கள். நாம் போய் முன்னாடி அதுக்கு முன்னாடி அறிவித்தா அது மரியாதையாக இருக்காது. நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க. இன்னொன்று, நீங்களாவே நான் அங்கே போனேன், அவரை சந்தித்தேன், இவரை சந்தித்தேன் அப்படின்னா நீங்களாவே தகவல்களை செய்திகளாக போட்டுட்டு அதில் டிபேட்லாம் நடத்தி முடிச்சிட்டீங்க. ஒரு வாரம் ஆயுது. திரும்பவும் என்ன புதுசாக கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்குறீங்க. நான் என் பதில உங்களுக்கு நான் அதே மாதிரி சொல்றேன். உரிய நேரத்தில் அன்னைக்கு நான் அறிக்கையை கொடுத்திருந்தேன். என்னன்னா, நான் பெரிதும் மதிக்கின்ற இந்த சோசியல் மீடியா ஊடகம் எதை வேணாலும் நீங்க எங்க மேல சேர்த்த மாதிரி இறக்கிறீங்களா? நியாயமானு தான் முதல்ல கேட்கணும். இன்றைக்கு கூட பார்த்தா ஒரு யூடியூப் சேனல்ல தினகரன் தலைமறைவா இருந்தாரு, திரைமறைவில் இருந்தாருன்னு எதுவும் இல்லை. எங்க பொதுக்குழு 5ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு சொந்த வேலை இருக்கு. நாங்க ஒரு கட்சி பொதுச்செயலாளர் இருந்தாலும் எங்களுக்கு சொந்த வேலையெல்லாம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கல் பண்டிகையினால 3 நாட்கள் தொடர்ந்து விடுமுறை. கழக நிகழ்ச்சிகள் எதுவும் நாங்க வைக்கல. எங்க நிர்வாகிகளும் சரி பொங்கலுக்கு எல்லாம் தயாராவாங்க, கிராமங்கள் நகரங்கள் உட்பட. அதனால நாங்க இந்த நிகழ்ச்சி வச்சுக்கல. நான் உங்களுக்கு தெரியும், நான் பொதுவா நிகழ்ச்சி இல்லைன்னா வெளியில போறது இல்லை, எங்கேயும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் இல்லை. சொந்த வேலைகளுக்காக நான் பல ஊர்களுக்கு சென்று வர்றேன். டெல்லிக்கே சென்றாலும் அரசியல் ரீதியாக தான் செல்லணும்னு அவசியம் இல்லையே. எத்தனையோ சொந்த வேலைகள் இருக்கும். 11 ஆண்டுகள் அங்கே நான் எம்பியா இருந்திருக்கேன். எனக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வீட்டில் திருமணங்கள் இருக்கும். அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், மார்கழி மாதத்தில் திருமணமானு. எங்கள் இஸ்லாமிய சகோதரர் வீட்டு கல்யாணம் திருச்சியில் நடந்துச்சு, அதுக்கு போனேன். அது மாதிரி நான் படித்ததெல்லாம் பெங்களூரில், சிக்மகளூரில், அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இதே போல வாய்ப்பு கிடைக்கின்ற நேரத்தில் நான் அவர்களோட போய் சென்று சந்தித்து வருவது எனது சுவாபம். இன்னும் சொல்ல போனா எனக்கு எந்த தயக்கமோ எந்த குழப்பமோ எந்த அழுத்தமோ கிடையாது. எனக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கிற அழுத்தம் தான். எங்களை விடுங்கள, நாங்களா முடிவு எடுக்கிறோம். நாங்க ஒரு சின்ன கட்சி, நாங்க ஒன்றும் பெரிய சாதித்த கட்சியும் கிடையாது. ஏதோ ஒரு ஆர்கே நகர்ல அந்த மக்கள் என்ன ஏதோ வெற்றி பெற வச்சாங்க, அதுக்கப்புறம் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. இன்னும் சில பேர் சொல்றாங்க, நீங்க போராடவே இல்லை, இவங்க எல்லாம் இன்றைக்கு அமைச்சர் பதவி கேட்கிறாங்கன்னு. அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களை குறிப்பிட்டாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் 57ல் போட்டியிட்ட போய் சரி, 62ல போட்டியிட்ட போய் சரி, ஹிந்தி போராட்டம் அப்ப வரல. ஹிந்தி போராட்டம் 65ல தான் வந்துச்சு. போராடி ரோட்ல உத வாங்கி ஜெயில போய் தான் ஒரு கட்சி அமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுலாம் எனக்கு அப்படிதான் ஆகணும்னு அவர் சொல்றாரு. அவர் ஒண்டி ஏசி ரூம்ல டிவியில உட்கார்ந்துக்கிட்டு எந்த பத்திரிகையில இதுக்கு முன்னாடி இருந்தாருன்னு அவரை தெரியல. அவர் பத்திரிகையாளருங்கிற பேர்ல அவர் பேசுறப்ப நாங்களும் ஒரு கட்சியில 86ல இருந்து புரட்சி தலைவர் மறைந்த பிறகு ஒரு கட்சியில தொண்டனா இருந்து வந்தவன் தான். 99ல ஒரு மாபெரும் தலைவர் என்ன வேட்பாளர் நடத்தி பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க. 2017க்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன தெரியும். 1988ல இருந்து என்ன தெரிந்தவர்கள் நிறைய மூத்த அரசியல் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. திரு ஷியாம் அவர்களுக்கு என்ன 88ல இருந்தே தெரியும். திரு தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்களுக்கு என்ன 88ல இருந்து தெரியும். தினத்தந்தியில் இருக்கிற சுகுமார் அவர்களுக்கு என்ன 88ல இருந்தே தெரியும். ஆனா அன்றைக்கு ஷாம் அவர்கள் அம்மா அவர்களுக்கு எங்களுக்கு எதிராக இருந்து அப்புறம் பிறகு எங்களுக்கு நண்பராக ஆனவர். 88ல அவர் தராசு பத்திரிகையில எங்களுக்கு எதிரான பல தகவல்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி தான் நாங்க அரசியல்ல நிக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா, எங்களுக்கு அழுத்தமே நீங்க கொடுக்கறது தான்.